ஜெயலலிதாவின் இறப்பு சோகத்தில் இருந்து தமிழகம் இயல்பு நிலைக்கு மெல்ல திரும்பி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். முதலாவதாக கோவையிலிருந்து ஷெர்லி, திருச்சியிலிருந்து மகாலிங்கம் மற்றும் சேலத்திலிருந்து ரியாஸ் ஆகியோர் கூடுதல் தகவலை கொடுக்க காத்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசுவோம். ஷெர்லி, தற்போது கோவையில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது, அதை குறித்து பதிவு செய்யுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததை அடுத்து நேற்று பொது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கோவையில் பார்த்தோமானால் முற்றிலுமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. பேருந்துகளும் முற்றிலுமாக ஓடாமல் 100% நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் கோவை மாநகரமே வெறிச்சோடி காணப்பட்டிருந்தது. பொதுமக்களும் தங்கள் வீடுகளிலே முடங்கி இருந்தனர். இந்நிலையில் பார்த்தோமானால் இன்று காலை முதலாக நிலைமையானது சீராக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலையில் பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட அளவை இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மாலை மேலாக இந்த பேருந்துகள் இயக்கம் என்பது சீராக துவங்கி இருக்கிறது. மெதுமெதுமாக இதனுடைய இயல்பு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. தற்போது கோவையை பொறுத்தவரை பேருந்துகள் இயக்கம் என்பது 90% இயங்கி வருகிறது. நாளைய தினம் பார்த்தோமானால் இந்த பேருந்துகள் 100% இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்துகள், அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள் மட்டும் இயங்குவதில் சிறிது தொய்வு இருக்கிறது. மற்றபடி அனைத்து பேருந்துகளுமே சீராக இயங்கி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் கோவையில் இன்றைய நிலவரப்படி அனைத்து கடைகளும் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமி, கோவையை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இந்த 3 நாட்கள், அதாவது நேற்று, இன்று மற்றும் நாளை நடக்க இருக்கக்கூடிய தேர்வுகள் தேதி அறிவிப்பை இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுகள் வேறு நாள் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றனர். அந்த தேதிகள் வருகின்ற 13ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பாரதியார் பல்கலைக்கழகமானது தெரிவித்திருக்கு ராஜலட்சுமி. மற்றபடி பார்த்தோமானால் கோவையில் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக திரும்பி வருகிறது ராஜலட்சுமி. ஷெர்லி, நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக திருச்சி செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது நீங்க நிற்கக்கூடிய திருச்சி பகுதியில சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையில ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா நேற்று முன்தினம் உடல்நலக்குறைவால் காலமானார். ஏன்னா தமிழக மக்களுக்கு ஒரு அம்மா என்று அழைக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட அந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா திடீரென இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு உலகம் முழுவதும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அவர் உடல்நலக்குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்தே திருச்சி மாவட்டத்தில் உள்ள அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்தி வந்தனர். குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம், மலக்கோட்டை மற்றும் திருவானைக்காவல் கோவில்களில் சென்று யாகங்கள் வளர்த்தும் பால்குடம் பல்வேறு வழிபாடுகளை செய்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா இறந்தார் என்ற செய்தியை கேட்டு திருச்சி மாவட்டம் ஒரு அதிர்ந்து போயிருந்தது. இதனால் பெரும்பாலான அனைத்து கடைகளிலும் பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. திருச்சி மாநகரமே வெறிச்சோடி காணப்பட்டது. முழு அடைப்பு என்றால் எப்படி இருக்கும்போது அதுபோல வெறிச்சோடி காணப்பட்டது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் முடங்கி போயிருந்தது. ஏனென்றால் அந்த அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்டு தொலைக்காட்சிகளில் வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகளை வீட்டிலிருந்து பார்த்தபடியே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் திருச்சி மாவட்டம் முழுவதுமே வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அவர்களுடைய இறுதி சடங்கில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மணப்பாறை மற்றும் திருவம்பூர் பகுதியை சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் மாரடைப்பால் உயிரிழந்தனர். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த தொண்டர்களும் அதே போல இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்தினர். அதே போல திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டம் பகுதியில் அதிமுக தொண்டர்கள் மொட்டையடித்து தங்களது அஞ்சலியை செலுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அவரது இறுதி சடங்கு நல்லடக்கம் முடிந்த பிறகு மெதுவாக இயல்பு நிலை திரும்பியது. அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரும்பாலான முக்கியமான இடங்களில் உள்ள மருத்துவமனைக்கு எதிரே உள்ள டீ கடைகள், அதே போல மருந்தகங்கள் உள்ள வழக்கம் போல செயல்பட தொடங்கின. எந்தவித பதட்டமும் இல்லாமல், எந்தவித அச்சமும் இல்லாமல் இந்த நிகழ்வான நடந்திருக்கிறது. அதே போல இன்று வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. அதே போல திரையரங்குகளில் எந்தவித காட்சிகளும் இன்று ஒளிபரப்பப்படவில்லை. அதே போல மருந்தகங்கள், பெட்ரோல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்துமே இயல்பு நிலைக்கு தற்பொழுது திரும்பி இருக்கிறது. குறிப்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் மற்றும் தற்பொழுது இந்த மக்களினுடைய அஞ்சலி தொடர்ந்து செலுத்தி வருகின்றனர். ஏனென்றால் 2011 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு 1,50,328 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஏனென்றால் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் ஸ்ரீரங்கம் முழுவதுமே தற்பொழுது ஒரு சோக நிலையில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவுக்கும் மூளைக்கு மூளையாக அதாவது ஜெயலலிதா அவர்களினுடைய படங்களை வைத்து மலர் தூவி தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்ணீர் விட்டு தற்பொழுது தொடர்ந்து அந்த கவலையில் உள்ளனர். ராஜலட்சுமி.
மகாலிங்கம், நீங்க தொடர்ந்த இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக நெல்லை செய்தியாளர் ஆல்வின் தற்போது இணைப்பில் காத்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சேலத்திலிருந்து ரியாஸிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ரியாஸ், அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து பொதுமக்கள் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தற்போது நீங்க நிற்கக்கூடிய பகுதியில வந்து அங்குள்ள சூழ்நிலையை பதிவு செய்யுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஏராளமான பொதுமக்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சேலத்திலும் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நேற்று முழுவதுமாக சேலம் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன, கடைகள் அடைத்தப்பட்டது, பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை முதல் சேலம் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கு. குறிப்பாக வணிக நிறுவனங்கள் அனைத்துமே திறந்திருக்கு. அதே போல பேருந்து நிலையம் வழக்கம் போல செயல்படுகிறது. குறிப்பாக சேலத்தில் ஒரு 4 மாவட்டங்களை சேர்ந்த சேலம் மண்டலத்திலிருந்து 8000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் 8000 மேற்பட்ட பேருந்துகள் சென்று அதே போல 1500 தனியார் பேருந்துகள் இயங்குகிறது. இது முற்றிலுமாக இன்று 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 150 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளும் முற்றிலுமாக இயங்கி வருகிறது. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இன்று எந்த அளவிலும் பாதிக்கப்படலை. நேற்று எந்த இடங்களிலும் இந்த முதலமைச்சர் மறையொட்டி எந்தவித பெரிய அசம்பாவிதம் நடைபெறவில்லை. அதே போல அனைத்து இடங்களுமே அமைதியான முறையில் பொதுமக்கள் இருந்தாங்க. தற்போது இன்னைக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றை விட இன்று முற்றிலுமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயல்பு நிலைக்கு சகஜமாக திரும்பி இருக்கு. தற்போது இங்கே என்னுடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்ம இணைஞ்ச பேசலாம். சார் சொல்லுங்க, இன்னைக்கு சேலத்தில் இயல்பு நிலை எப்படி திரும்பி இருக்கு? குறிப்பாக ஆட்டோக்கள்லாம் எப்படி ஓடிட்டு இருக்காங்க? ஆட்டோ வழக்கம் போல் எப்பயும் போல் ஓடிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைமைக்கு திரும்பிகிட்டு இருக்கிறாங்க. கடைகள் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அந்த துயரத்துலேருந்து மீண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் போகுது. எப்பவுமே பரபரப்பாக இயங்குற பகுதி. இந்த இடத்துல வணிக நிறுவனங்கள்லாம் எப்படி செயல்பட்டு இருக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். வழக்கம் போலே வணிக நிறுவனங்கள்லாம் செயல்படுது. பஸ்ஸு எல்லாமே செயல்படுது. மக்கள் எல்லாமே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பாகவே எப்பயும் போலயே திரும்பிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் புதிய பேருந்து நிலையம். இந்த பகுதியில் இங்கே இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள், அதே போல் டாக்ஸி, அதே போல் அனைத்துமே வழக்கம் போல் இயங்கிட்டு இருக்கு. அதே போல் இன்று காலை சேலம் வீரபாண்டி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் இந்த கடைகள் மூட சொல்வதாக அகண்டி கிளம்பி எடுத்து அந்த பகுதியில் உடனடியாக கடைகள் அடைக்கப்பட்டது. அதனை அடுத்து அந்த பகுதியில் காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் படட்டம் தணிக்கவே உடனடியாக கடைகள் திறக்கப்பட்டது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வணிக நிறுவனங்களும் அனைத்து பேருந்துகளும் வழக்கம் போல இயல்பாக ஓடிட்டு இருக்கு. ராஜலட்சுமி. ரியாஸ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக நெல்லை செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், தற்போது நெல்லையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை திரும்பி விட்டதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்யுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அவருடைய உடல் அடக்கம் என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது. இதனுடைய தொடர்பாக நேற்று தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு தமிழகத்தில் துக்கம் என்பது அனுசரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அரசு விடுமுறை என்பதும் அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அவருடைய உடல் அடக்கம் என்பது நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் நேற்று மாநகரத்தினுடைய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. அதே போன்று பெரும்பாலான போக்குவரத்துகள் என்பதும் பெரிய அளவில் எந்த விதமாக இயக்கம் என்பதும் இல்லாத நிலை என்பதும் இருந்தது. இதனுடைய காரணமாக மாநகரமே ஒரு வெறிச்சோடிய ஒரு நிலை என்பது இருந்தது. இதே போன்றுதான் திருநெல்வேலி புறநகரை பொறுத்தவரையிலும் இதே நிலைதான் இருந்தது. தற்போது நேற்றைய தினம் அவருடைய உடல் அடக்கம் என்பது முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இயல்பான வாழ்க்கை என்பது திரும்பி இருக்கிறது. அதாவது இயல்பு நிலை என்பது திரும்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது. தற்போது நாம் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்துகளும் சரி, தனியார் பேருந்துகளும் முறையாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் கோவை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளும் இன்று முதல் வழக்கமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அதே போன்று மாநகரில் இயங்கக்கூடிய மாவட்டத்தினுடைய புறநகர் பேருந்துகளும் வழக்கமான இயங்கக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போது இருக்கிறது. குறிப்பாக வழக்கத்தை விட இந்த சூழ்நிலையில் தற்போதைய நிலையில் மக்களினுடைய கூட்டம் என்பது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை கண்கூடாக காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு முழுமையான 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதனுடைய காரணமாக வெகுவாக கூட்டம் என்பது குறைந்தே காணப்படுகிறது. மற்ற அளவை பொறுத்தவரையில் அதாவது வணிக நிறுவனங்கள் எல்லாம் நேற்றைய தினம் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. இன்றிலிருந்து வழக்கமான ஒரு நிலை என்பது இருக்கிறது. இதன் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக
காவல்துறையினருடைய சார்பில் நேற்றைய தினமெல்லாம் 1000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாநகர் பகுதிகளில் பாதுகாப்பு பணியிலும் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு இருந்தார்கள். அதே போன்று புறநகரை பொறுத்தவரையில் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனுடைய காரணமாக எந்த விதமான அசம்பாவிதம் என்பதும் நேற்றைய தினமெல்லாம் நடைபெறவில்லை. முறையாக இன்று வழக்கமான ஒரு இயல்பு நிலை என்பது திரும்பி இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் முதலமைச்சரினுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. ராஜலட்சுமி, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பல்வேறு இடங்களில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல இடங்களில் இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து களத்திலிருந்து பதிவு செய்த செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.